பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்தார்கள். திடீரென்று வள்ளி, ஐயோ தாத்தா, இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கியிருந்தன. அவர்களை பார்த்துவிட்டுதான் வள்ளி அவ்விதம் கூச்சல் போட்டாள். என்னவா, வாளும் வேலும் சூலமும் தான். நீ எங்கே பார்த்திருக்க போகிறாய் உன் காலத்து? இதெல்லாம் என்னத்திற்கு தாத்தா? என்னத்திற்காகவா? கோவிலில் வைத்து தூபம் தீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்ளத்தான். கேள்வியை பார் கேள்வியை. தேங்காய்க்குள்ளை சாய்ப்பது போல் எதிராளிகளின் தலையை வெட்டி சாய்ப்பதற்கு வாள், பகைவர்களின் வயிற்றை கிழித்து குடலை எடுத்து மாலையாய் போட்டுக்கொள்வதற்கு வேல். தெரிந்ததா? ஐயோ, பயமா இருக்கிறதே என்று வள்ளி கூவினார். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் படைகள் கூட உன்னை போலத்தான் ஆகிவிடுவார்கள். வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். வள்ளி, இந்த கேள்வி என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் எப்படி இருந்தது தெரியுமா? அப்போது கொல்லுப்பட்டரில் எல்லாம் வாளும் வேலும் சூலமும் செய்த வண்ணமாயிருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள தெருதான் எப்போதும் ஜே ஜே என்று இருக்குமா. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கம்மாளனை தேடி வந்து கொண்டிருப்பார்களாம். என் அப்பன் காலத்திலே இதெல்லாம் போய்விட்டது. வாழைக்கொள்ளை அறிவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்குச்சிகளும் கம்மாளன் வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதில் இப்போதுதான் இந்த வாளையும் வேலையும் கண்ணால் பார்க்கிறேன். ஆஹா, இந்த கைகளிலே மட்டும் முன்னை போல் வலிவு இருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா? சரியா போச்சு தாத்தா. இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்பு வாயாக்கும் என்றளவா பார்த்தேன். யுத்தத்துக்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொன்னனா? அவன் எங்கே யுத்தத்துக்கு போக போகிறான்? வள்ளி, பொன்னனாவது உன்னை விட்டு போக வராது. துடுப்பு பிடித்த கை வாளை பிடிக்குமா? பெண் மோகம் கொண்டவன் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம் தாத்தா. இவர் போகணும் போகணும் என்று தான் துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார். மகாராஜா தான் வரவே கூடாது என்கிறார். இளவரசுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேணுமா? அடடா, உன்னுடைய அப்பனும் சித்தப்பன்மார்களும் மட்டும் இப்போது இருந்தால் ஒவ்வொருவன் கைகளிலும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்ப மாட்டேனா? எல்லோரையும் ஒரே நாளில் காவிரி அம்மனுக்கு பலி கொண்டு விட வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது.